இங்க பாருங்க, தளபதி எப்ப உள்ள என்ட்ரானாரோ நாளைய தீர்ப்புல என்ன பண்ணாருன்னா 1992ல என்ட்ரானார். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் என்னென்ன படம் பண்ணியிருக்காரு. அடுத்து லவ் டுடே, அதுக்கப்புறம் 94ல ரசிகன், அதுக்கப்புறம் பண்ண சந்திரலேகா 95ல, அதுக்கப்புறம் ஆதி, அதுக்கப்புறம் தேவா, விஷ்ணு, பூவே உனக்காக, செல்வா, ரசிகன் ஒரு ரசிகை. இது மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா 68 படத்தோடைய கோயம்புத்தூர் மாப்பிளை 96ல, நேருக்கு நேர் 97ல அந்த கேரக்டர் அப்படியே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துல நடிக்கும் போது நம்ம முதல்வர் விஜய் சார், தளபதி விஜய் என்ன கேரக்டர்ல நடிச்சாங்களோ அந்த கேரக்டர் அப்படியே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் 97ல, காலமெல்லாம் காத்திருப்பேன், அதுல இது மாதிரி ஒவ்வொரு படத்தோடைய அச்சு அசல் எந்த இது எந்த படம் நினைக்கிறீங்க? எனிஒன்? அவருடைய இளமை காலம், இளமை காலத்தை பண்ணியிருக்கோம். ஸோ நெஞ்சினிலே ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு படத்தோடைய கேரக்டரையும் ரொம்ப. நீங்க ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்களேன், நம்ம முதல்வர் விஜய் நடிச்ச உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை சொல்லுங்க. ஜனநாயகனா? முதலமைச்சர் அப்படிங்கிறதோட இருப்பாங்க அந்த போட்டோ, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இது டெய்லி நம்ம ஒவ்வொரு நியூஸ் சேனலையும் பார்த்துட்டே இருக்கோம். அதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நீங்க எந்த படத்தை நீங்க மெஷர் பண்ணாலும் நீங்க இங்க தாராளமா பார்க்க முடியும். இது பின்னாடி பாத்தீங்கன்னா, இது என்னது? தமிழ்நாடு அரசோடைய தலைமைச் செயலகம். தமிழ்நாடோட தலைமைச் செயலகத்தை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தெர்மாகோல்ல ரொம்ப எஃபெக்டிவா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருடைய ஜேர்னி நாளைய தீர்ப்புல இருந்து ஆரம்பிச்சு இன்றைய தீர்ப்பா தமிழகத்தை பொற்காலமா மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஜேர்னில இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல தலைவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சிஎம் சாருக்கு தன்னுடைய திறமை மூலமா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமை என்னன்னா, சிஎம் சாரோடைய 35 வருஷ க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது அப்படி ஈஸி இல்லை. 35 வருஷ க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது ஒவ்வொரு இன்ப துன்பத்திலையுமே கூடவே இருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது, இல்லை சார் அவருடைய உயரம் வேற உயரம் அப்படின்னு கூட இருந்தே, அதாவதுங்க பல பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஒரு ஆறுதல் வார்த்தை போதுங்க. நமக்குன்னு உண்மையா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இருந்தா உலகத்தை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் முதல்வர் விஜய் சார் அண்ட் சஞ்சீவ் சாரோட காம்பினேஷன். நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு பெரிய ஆளுமை, பெரிய ஒரு டேலண்ட்டை சார் கையால திறந்து வச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமை. நான் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான நேரம், அதாவது ஒலிம்பிக்லயே வின் பண்ணது காரணமா இருந்த மதிப்புக்குரிய செந்தில், 2 தங்க பதக்கம் பெங்களூர் ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணதுக்கு காரணமா இருந்த நம்மளுடைய செந்தில் சார், அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய மாயாஜாலத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கை கொடுத்துருங்க. இவர் தான் எல்லா காரணம். பின்னாடி பிகின் டைரக்டர் குரு எல்லாமே நம்மளுடைய செந்தில் சார் தான். ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருங்க. சஞ்சீவ் சார், ஒலிம்பிக் கோல்ட் மெடல் செஃப் ஜெகன், அண்ட் உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கங்க்ராட்ஸ் டு யூ டு சார். உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இது வந்து சாதாரண விஷயம், நம்ம பார்க்கறதுக்கு வேணா என்ன சிற்பம் கார்விங் அப்படின்னு தோணும், ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ பார்த்து செதுக்கி இருக்காங்க. அண்ட் சும்மா கிடையாது. ஒரு ஒலிம்பிக்கு போய் இது வரைக்கும் யாருக்காச்சும் தெரியுமா ஒலிம்பிக்ல வந்து கல்னரி காவிங்க்கு வந்து அதுவும் ஒரு காம்படிஷன் தான், அதுக்கும் நம்ம கோல்டு மெடல் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? சத்தியமா எனக்கு சார் சொல்ற வரைக்கும் தெரியல. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த நம்ம இந்தியாக்காக போய் கோல்டு மெடல் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா, இந்தியாக்காக கோல்டு மெடல் ஜெயிச்ச எத்தனையோ பேரை நம்ம பாராட்டுறோம். அப்புறம் ஏன் இவங்களும் நம்ம பாராட்டக்கூடாது? இவங்களும் இந்தியாக்காக தானே ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. நல்லா பெருசா கை தட்டுங்க. ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்தியாக்காக போய் அவங்க இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கும், எவ்வளவு டென்ஷன் இருந்திருக்கும், எவ்வளவு பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். போன இடத்துல அந்த போன ஜெர்மனி தானே, ஜெர்மனில வந்து எவ்வளவு லாங்குவேஜ் பிரச்சனை இருந்திருக்கும், எவ்வளவு பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். கூட கூப்பிட்டு போன அந்த கேப்டன் வந்து எவ்வளவு விஷயங்களை சமாளிக்க வேண்டி இருந்திருக்கும். இல்ல எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதை கன்வின்ஸ் பண்ணி அதை கொண்டு வந்து அவங்களை உட்கார வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான்.